வெல்கம் டு அனு சமையல். இன்றைக்கி நம்ம வந்து மசால் தோசை பெங்களூர் ஸ்டைலில் எப்படி பண்ணுவாங்க, அதாவது கர்நாடகா ஸ்டைலில் எப்படி பண்ணுவாங்கன்ட்டு பார்க்கலாம். நான் வந்து இப்போ 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இது வந்து 3 விசில் வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம். 3 விசில் வரட்டும். சுடு தண்ணியில் இதில் வந்து 10 காஷ்மீர் மிளகாய் எடுத்திருக்கேன். இதை போட்டு நம்ம சுடு தண்ணியில் ஒரு 10 மினிட்ஸ் வைக்கலாம். இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சா போதும். கொஞ்சம் சூடாகட்டும் தண்ணி. ஸோ நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து உருளைக்கிழங்கு இதுக்கு வந்து ஆல்ரெடி நான் குக்கரில் வச்சுருக்கேன். இது விசில் வரத்துக்குள்ளே நம்ம இது கொஞ்சம் தாளிச்சிக்கலாம். பாருங்க, சூடாயிடுச்சு பேனு. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, உளுந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். ரெண்டுலேருந்து 3 காஞ்சி மிளகா, 2 பச்சை மிளகா, முந்திரி வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துங்க, சேர்க்கலனாலும் பரவாயில்ல, அது ஆப்ஷனல் தான். ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன், நீட்டு வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். ஸோ இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை அதையும் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கினா போதும். லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம இதை வதக்கிடலாம். குக்கர் வந்து 3 விசில் வந்துருச்சு. உருளைக்கிழங்கு வெந்துட்டுருக்கோம். நம்ம இந்த உருளைக்கிழங்கை இதில் ஆட் பண்ணோம். இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இதுலேயே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். எண்ணெய் இன்னொரு கரண்டி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மசால் தோசைக்கு அந்த ரெட் கலரில் ஒரு சட்னி அது மேலே அப்ளை பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த சட்னியை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த ரெட் கலர் சட்னி அரைச்சிக்கலாம். என்னென்ன வேணும் அப்படின்னா, காஞ்சி மிளகா வந்து வரமிளகா வந்து ஒரு 10 எடுத்துங்க. நிறைய கம்மியாக காரம் சாப்பிட்றவங்களா இருந்தால் கம்மியாக சேர்த்துங்க. மிளகு பிளாக் பெப்பர் வந்துட்டு அரை டேபிள் ஸ்பூன் போதும். காரம் நிறைய சாப்பிட்றவங்க 1 எடுத்துங்க, பரவாயில்ல.
ஆனியன் வெங்காயம் வந்து ஒன் எடுத்திருக்கேன். பூண்டு வந்து ஒரு 10லேருந்து 12 எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலை வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். இது கூடயே நம்ம வந்து காஷ்மீர் சில்லியை சுடு தண்ணியில் 10 மினிட்ஸ் வச்சுருந்தோம் இல்லைங்களா, இதையும் நான் சேர்த்துக்க போகிறேன். காரம் கம்மியாக சாப்பிட்றவங்க காஞ்சி மிளகா கூட கம்மியாகவே சேர்த்துங்க. இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சிக்கணும். பாருங்க, பூண்டு, வெங்காயம் 1 பாதி கூட சேர்த்துக்கலாம், பொட்டுக்கடலை, மிளகு. இது வந்து இந்த மசால் தோசைக்கு அந்த ரெட் சட்னி. நெக்ஸ்ட்டு இது நம்ம சுடு தண்ணியில் வச்சுருந்தோம் இல்லைங்களா, ஸோ இந்த மிளகாய் எடுத்துக்கலாம். அதாவது காஷ்மீரி ரெட் சில்லி. இப்போ இதில் கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். இதை நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இது வந்து திக்காக இருக்கணும். ரொம்ப அதாவது வந்து தண்ணி சேர்த்துறாதீங்க. தண்ணி வந்து சும்மா ஒரு டேபிள் ஸ்பூன், அப்படி இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துங்க போதும். 1 or 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துங்க போதும், நிறைய சேர்க்காதீங்க. பாருங்கள், இவ்வளோ திக்காக இருக்கணும். இது வந்து தண்ணியாக இருக்கக்கூடாது. பாருங்கள், இவ்வளோ திக்காக இருக்கணும். இதுதான் மெயின் இன்க்ரீடியனே மசால் தோசைக்கு. தோசை சுட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த தோசை மேலே நெய் சேர்த்துக்கலாம். ரெட் சட்னி வந்து கம்மியாகவே சேர்த்துங்க, ஏன்னா அது வந்து ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கினா போதும். மசால் தோசை நல்லா ரோஸ்ட் ஆயிருந்தோம். கிழங்கு நடுவில் சேர்த்துக்கலாம். பாருங்க, சூப்பராக வந்திருக்கு. பாருங்க, இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள், இது கூட தேங்காய் சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கர்நாடகா ஸ்டைல் மசால் தோசை. தேங்க்யூ.